வணக்கம். இது உங்கள் தீபம் த பவர் சேனல். ஆன்மீக தகவல்கள், அரிய கோவில் வரலாறுகள், புராண ரகசியங்கள் மற்றும் நம்ப முடியாத தெய்வ அதிசயங்களை அறிய விரும்பினால் எங்கள் தீபம் த பவர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். இன்றைய வீடியோவில் தமிழ்நாட்டில் மிகவும் அதிசயமான ஒரு சிவன் கோவிலின் வரலாற்றை பார்க்க போகிறோம். ஒரு பக்த பெண்ணுக்காக சிவபெருமான் தாயாக மாறி உதவிய இடம் அந்த புனித தலம்தான் தான் திருச்சியில் உள்ள ஸ்ரீ தாயுமான சுவாமி கோவில். இன்றைய திருச்சிராப்பள்ளி நகரம் பழைய காலங்களில் திருசிகரபுரம் என்றும் திருசிரபுரம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த மலையில் 3 சிகரங்கள் இருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. மேலும் இந்த தலம் சிரப்பள்ளி, ரிஷபச்சலம், தட்சிண கைலாசம் என்ற பெயர்களாலும் அழைக்கப்பட்டது. இந்த இடம் காவேரி நதிக்கரையில் அமைந்துள்ள புனித சிவஸ்தலமாகும். திருச்சியில் உள்ள பாறைக்கோட்டை மலை உலகின் மிகவும் பழமையான பாறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சுமார் 3 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் இதற்கும் ஒரு புராணக் கதை உள்ளது. ஒரு காலத்தில் ஆதிசேஷன் மற்றும் வாயு பகவான் யார் அதிக சக்தி வாய்ந்தவர் என்று வாதிட்டனர். ஆதிசேஷன் மகாமேரு மலையை சுற்றி பிடித்து வாயுவிடம் சவால் விட்டார். வாயு பகவான் தனது சக்தியால் அந்த மலையை விடுவிக்க முயன்றார். அந்த போராட்டத்தின் போது மகாமேரு மலையின் 3 துண்டுகள் உடைந்து பூமியில் விழுந்தன. அந்த 3 துண்டுகளில் ஒன்று திருச்சி பாறைக்கோட்டை மலை. மற்ற 2 தலங்கள் ஸ்ரீகாளஹஸ்தி மற்றும் திருகோணமலை. பாறைக்கோட்டை மலையின் அடிவாரத்தில் மாணிக்க அதிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட படிகள் ஏறினால் தாயுமான சுவாமி கோவிலை அடையலாம். மேலும் மேலே சென்றால் மலையின் உச்சியில் பிரசித்தி பெற்ற உச்சி பிள்ளையார் கோவில் உள்ளது. இந்த மலைக்கோவில் பல்லவர் கால கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. காவேரி நதியின் மறுகரையில் ஒரு பக்த பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தினமும் இந்த தாயுமான சுவாமி கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தாள். ஒரு நாள் அவள் கர்ப்பிணியாக இருந்தபோதும் வழக்கம் போல் கோவிலுக்கு வந்தாள். திரும்பிச் செல்லும் போது காவேரி நதி வெள்ளத்தில் பெருக்கெடுத்து அவளால் வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் அவளுக்கு திடீரென பிரசவ வலி ஆரம்பித்தது. அவள் மிகவும் பயந்தாள். அப்போது ஒரு பெண் அவளிடம் வந்து அவளுக்கு உதவி செய்து குழந்தையை பாதுகாப்பாக பெற்றெடுக்கச் செய்தார். பிறகு அந்த பெண் திடீரென மறைந்து விட்டார். சில நேரத்தில் அவளது உண்மையான தாய் அங்கு வந்தார். அப்போதுதான் அந்த பெண்ணுக்கு புரிந்தது, தன்னிடம் வந்து உதவியது சிவபெருமான் தான் என்று. தாயாக வந்து உதவியதால் இங்கு சிவபெருமான் தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த அதிசய சம்பவம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் செட்டிப்பெண் மருத்துவம் என்ற நிகழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. இன்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தம்பதிகள் சுகப்பிரசவத்திற்காக தாயுமானவரை பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு பக்தர்கள் வாழைப்பழங்களை காணிக்கையாக சமர்ப்பிப்பது வழக்கம். பக்தர்களுக்காக தாயாகவே மாறி அருள் புரிந்த அந்த சிவபெருமான் இன்று வரை அனைத்து பக்தர்களுக்கும் அன்பும் அருளும் வழங்கி வருகிறார். திருச்சிக்கு சென்றால் இந்த அதிசயமான ஸ்ரீ தாயுமான சுவாமி கோவிலை நிச்சயமாக தரிசிக்க மறக்காதீர்கள். மேலும் இது போன்ற அரிய கோவில் வரலாறுகள், புராண கதைகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தீபம் த பவர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.